இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NCERT-ல 10th மேக்ஸ் சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ் பார்க்க போறோம். நியூ எடிஷன் 24 to 25. ஓகே, வாங்க சாப்டருக்குள்ள போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரியல் நம்பர். ஸோ அதோட இன்ட்ரோ பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1. மேத்தமேட்டிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம் நிறையவே இருக்கு. நம்ம பேசிக்காவே நிறைய நம்பர்ஸ் வந்து படிச்சிருப்போம். நேச்சுரல் நம்பர்ஸ் அதை படிச்சிருப்போம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல் கவுண்டபிள் நம்பர்ஸ். இப்ப நார்மலா ஏதாவது கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா 1 2 3 4 5 எக்ஸெட்ரா இப்படிதான் கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா? சோ இததான் வந்து நேச்சுரல் நம்பர் கேபிட்டல் N அப்படின்னு வந்து டினோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸோட 0 ஆட் ஆகி வரும். இததான் வந்து ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். டபிள்யூன்னு வந்து டினோட் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா இன்டீஜர்ஸ். இது வந்து 6th இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க. இது வந்து ஹோல் நம்பர்களோட ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணி இன்க்ளூட் பண்ணி வரும். ஓகேவா? சோ இதுதான் வந்து இன்டீஜர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரேஷனல் நம்பர்ஸ். இதை வந்து கியூவால டினோட் பண்றோம். இது வந்து P by Q ஃபார்மேஷன்ல இருக்கும். இந்த PQ பிலாங்ஸ் டு Z அப்படின்னா அந்த PQ வந்து நம்ம இன்டீஜர்ஸ் அப்படின்னா இன்டீஜர்ஸ்ல தான் நம்மளுக்கு ஹோல் நம்பர் இருக்கு. இன்டீஜர்ஸ்ல தான் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? சோ இந்த PQ வந்து நம்ம இன்டீஜர்ஸ்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் இது. அதே நேரத்துல ரேஷனல் நம்பர்ல Q not equal to 0 அப்படிதான் இருக்கும். Q not equal to 0 அதாவது டினாமினேட்டர்ல 0 வச்சு, அதாவது இப்ப -5 by 0, 0 by 0, 2 by 0 இதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. இது டிஃபைன் பண்ணப்படல. ஓகேவா? இதுதான் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 1 by 2, -1 by 3, -5 by 3, 0, 2, 3 இது எல்லாமே ரேஷனல் நம்பர். சோ அப்படி பார்க்கும்போது 0 2 3 உங்களுக்கு டவுட் வரலாம். 0 2 3 எல்லாம் வந்து P by Q ஃபார்மேஷன்ல இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இங்க கீழே வந்து 1 இருக்கிறதா நம்ம வந்து அர்த்தம் இல்லையா? இது வந்து அதுவும் P by Q ஃபார்மேஷன் தான். இப்ப 0 by 1 அப்படின்னாலும் 0 தான், 2 by 1 அப்படின்னாலும் 2 தான், 5 by 1 அப்படின்னாலும் 5 தான். ஓகேவா? இப்ப ரேஷனல் நம்பர் வந்து அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்வயரிங் இதுதான் வந்து இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா √2, π, √3 இது எல்லாமே வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஓகேவா? இது வந்து டெர்மினேட் பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது பையோட இது பார்த்தோம்னா 22/7ங்கிறது வந்து பையோட மதிப்பு இல்லையா? அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டெர்மினேட்டோ ரெக்வயரிங்கோ ஆகாது. அதை வந்து இப்போ 3.143756ன்னு அது ரிப்பீட்டடா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதை வந்து டெர்மினேட் பண்ணவே முடியாது. அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும். இததான் வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தென் என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா சோ இது வரைக்கும் இப்ப பார்த்தோம் இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இது எல்லாமே அடங்குன இதுதான் வந்து ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் தான் 10th வரைக்குமே நம்ம படிக்க போறது ஃபுல்லா ரியல் நம்பர்ஸ் பத்தி மட்டும் தான் படிப்போம். 11th 12thல இமேஜினரி நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸ் 2 டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு ரியல் நம்பர்ஸ், இன்னொன்னு இமேஜினரி நம்பர்ஸ். அந்த இமேஜினரி நம்பர்ஸ் பத்தி 11th 12thல ஃபியூச்சர்ல படிப்பீங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர் இதுவுமே ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர் அப்படின்னா எக்ஸாக்டா 2 டிவைசஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பிரைம் நம்பர் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? தென் எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு 5 இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 5 வந்து 1 டேபிள்ஸ்ல வரும், அதோட டேபிள்ஸ்லயே வரும் இட்ஸெல்ஃப். ஓகேவா? சோ வந்து இதுதான் வந்து 2 டிவைசர், அதுக்கு மேல வேற எந்த டேபிள்ஸ்லயும் அது வரப்போறது இல்ல. சோ இததான் வந்து பிரைம் நம்பர். எக்ஸாக்டா 2 டிவைசஸ் மட்டும்தான் இதுக்கு இருக்கும். இதே காம்போசிட் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோர் தென் 2 டிவைசருக்கு மேல மோர் தென் 2 டிவைசஸ் இருக்கும். அதாவது இப்ப 9 இருக்கு, அது வந்து 1 டேபிள்ஸ்லயும் வரும், 9 டேபிள்ஸ்லயும் வரும், அனதர் டேபிள்ஸ் 3 டேபிள்ஸ்லயும் வரும். சோ 2க்கு மேல வந்து டேபிள்ஸ்ல வரும் இல்லையா? சோ எக்ஸ்பிரஸ் பண்ணா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து 2க்கு மேல வரும். அப்படிங்கறதுதான் வந்து காம்போசிட் நம்பர். இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான தியரம் ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரம். இந்த தியரம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி காம்போசிட் நம்பர், இப்ப பார்த்தோம் இல்லையா பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர்னா என்னன்னு நான் சொன்னேன். அந்த காம்போசிட் நம்பர் எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட், அதாவது ஃபேக்டரைஸ்டு. அதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸா கிடைக்கும் அப்படிங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது 18 வந்து காம்போசிட் நம்பர் இல்லையா? இந்த எந்த ஒரு காம்போசிட் நம்பரையும் நம்ம எக்ஸ்பிரஸ், அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடாது வந்து என்னவா கிடைக்கும்? ப்ராடக்ட் ஆஃப், அதாவது மல்டிபிகேஷன் ஆஃப்
பிரைமோட மல்டிபிகேஷனா கிடைக்கும். அண்ட் வந்து திஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக் apart from the order in which the prime factors, அதாவது ஆர்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுதான் இந்த தியரம். ஓகேவா? அதாவது இப்ப 2 into 3 into 3 அப்படின்னாலும் 18 தான். 3 into 3 into 2 அப்படின்னு எழுதினாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தியரம். ஓகேவா? எல்லா காம்போசிட் நம்பரையும் நம்ம எக்ஸ்பிரஸ், அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது எல்சிஎம் மெத்தட்ல அது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்க, ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ். அது வந்து பிரைமோட ப்ராடக்டா தான் இருக்கும், மல்டிபிகேஷனா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரம். ஸோ இதோட ஆர்டர் சேஞ்ச் பண்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தியரம். ஓகேவா? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். எக்ஸ்பிரஸ் த ஈச் நம்பர்ஸ் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர். கொடுத்திருக்க நம்பர்ல பிரைம் ஃபேக்டரா எழுத சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்னா அதை பிரைம் ஃபேக்டரா எப்படி எழுதலாம் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஸோ as usual தான் எக்ஸாம்பிள் சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி 140 அப்படிங்கிறத பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். எப்போதுமே வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் 2 சின்னதுல இருந்தே நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேவா? 2 எடுத்துக்கலாம். 7 2s are 14, 3 2s are 6, பேலன்ஸ் 1, 5 2s are 10, 35 வந்து 5 டேபிள்ஸ்ல வரும். ஸோ 7 5s are 35. 7ங்கிறது பிரைம் நம்பர். ஸோ 7 1s are 7. இப்போ 140 அப்படிங்கிறத 2 power 2 into 5 into 7 அப்படின்னு எழுதலாம். as usual எப்போதும் போல போடுறது தான். ஸோ எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா சமயமும் போடுறேன். ஸோ 2 tables, 7 2s are 14, balance 1, 8 2s are 16. Then 3 2s are 6, balance 1, 9 2s are 18. 3 1s are 3, 3 3s are 9, 13 அப்படிங்கிறது prime number. So 13 1s are 13. So 156 prime factor அப்படி எழுதலாம்னா 2 power 2 into 3 into 13. Okay, then 3 8 2 5. So 5ல end ஆயிருக்கனால நம்ம 5 tables தான் போட முடியும். 7 5s are 35, பேலன்ஸ் 3 இருக்கும். 6 5s are 30, so 5 5s are 25. Again 5 tables போடலாம். 5 1s are 5, balance 2, 5 5s are 25, balance 1, 3 5s are 13. 3 tables, 3 5s are 5 3s are 15, 3 1s are 3. 3 1s are 3, balance 2, 7 3s are 21. So 17ங்கிறது prime number. So 17 1s are 17. 3 8 2 5 எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 power 2 3 power 2 into 17 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? then 5 double 0, இது 5 வரும். Five. So 5 tables. 5ல end ஆயிருக்கனால 5 tables தான் போடுவோம். 5 1s are 5, 5 1s are 5. சரி. எண்ட்ல 1 வந்தாலே அது 3 tablesல வரும், 7 tablesல வரும். அப்படி இல்லைன்னா 11 tablesல தான் வரும். ஓகேவா? 7 tables, 3 tables, 11 tables. இப்போ வந்து இது 3 tablesல கண்டிப்பா வராது, ஆட் பண்ணா வரல. 7 tablesல பார்க்கலாம். 7 1s are 7, பேலன்ஸ் 3, 7 4s are 28, 4 7s are 28, பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். ஸோ 21 வந்து 7 3s are 21. தென் வந்து இது 2 tablesல வராது, 3 tablesல வராது, 11 tablesல வரும். ஓகேவா? ஸோ 11 1s are 11, பேலன்ஸ் 3, 3 11s தான் 33. ஸோ 13 வந்து prime number. ஸோ ஓகே, 5 0 0 5 வந்து 5 into 7 into 11 into 13 அப்படின்னு எழுதலாம். தென் 7 4 2 9க்கு ஃபேக்டர் பார்க்கலாம். இது வந்து 2 tablesல வராது,
அண்ட் 3 டேபிள்ஸ்ல வராது, சிங்கிள் டேபிள்ஸ்ல மேக்ஸிமம் வராது. ஸோ இது வந்து 17 டேபிள்ஸ்ல வரும். நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன். 17 into 4 டைம்ஸ் வரும். 4 7s are 28 8 பேலன்ஸ் 2, 4 1s are 4 68. ஸோ இந்த 68 4 டைம்ஸ் 68 வரும். 68 போக பேலன்ஸ் 6 இருக்கும். 62 வந்து 17 into 3s are போட்டு பார்க்கலாம். 7 3s are 21க்கு 1 பேலன்ஸ் 2, 3 1s are 3 5. ஸோ வந்து 51. அதாவது 17 3s are 51. 51 போக 11 வரும். 119 அப்படிங்கிறது வந்து 17 into 7s are போட்டு பார்க்கலாம். 7 7s are 49க்கு 9 பேலன்ஸ் 4, 7 1s are 7. ஸோ 19. ஓகே, என்ன போடும் 7. தென் இது வந்து 19 டேபிள்ஸ்ல தான் வரும். ஸோ 19 டேபிள்ஸ்ல 19 2s are 9 2s are 18 1 3 38. ஸோ 38 போக பேலன்ஸ் 5 இருக்கும். ஸோ 19 2s are 19 3s are 9 3s are 27க்கு 7 பேலன்ஸ் 2, 3 1s are 3. ஸோ 57. ஓகே, ஸோ 23 அப்படிங்கிறது வந்து பிரைம் நம்பர். ஸோ 23 1s are 23. ஸோ 7 4 2 9 எப்படி எழுதலாம் அப்படின்னா 17 into 19 into 23. ஓகே, 1ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். ஃபைண்ட் த LCM and HCF of the following pairs of integer and verify that LCM into HCF is equal to product of two numbers. ஓகே, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னா கொடுத்திருக்க 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட். அதாவது இதோட மல்டிபிள்ஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்மள வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா LCM into HCF. நம்ம கண்டுபிடிச்சிருக்க LCM and HCF மல்டிப்ளை பண்ணா இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஈக்குவலா வருமா அப்படின்னு வந்து நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் 26க்கு ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். ஸோ 2 1s are 2, 3 2s are 6, 13 வந்து பிரைம் நம்பர். ஓகே, அடுத்து 91க்கு லாஸ்ட்ல 1 வந்தா 3 டேபிள்ஸ்ல வரும், 7 டேபிள்ஸ்ல வரும் அண்ட் 9 டேபிள்ஸ்ல வரும். ஸோ இது வந்து 2 டேபிள்ஸ்ல வராது. 3 டேபிள்ஸ்ல வரணும்னா இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு 3 டேபிள்ஸ்ல வருமானு பார்க்கணும். 10 வருது, ஸோ அது வர சான்சஸ் இல்லை. அடுத்து 7 டேபிள்ஸ்ல கண்டிப்பா வரும். ஸோ 7 1s are 7 பேலன்ஸ் 2, 7 7 3s are 21. ஸோ 13ங்கிறது பிரைம் நம்பர். அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து இப்போ HCF LCM வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இதோட ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். 26 2 into 13 எழுதலாம். அண்டு 91 வந்து 7 into 13 எழுதலாம். ஓகே, HCF வந்து ரெண்டுலையுமே காமனா 13 இருக்கும். ஸோ இதுதான் வந்து HCF. ஓகேவா? தென் LCM வந்து காமன் மல்டிபிள்ஸ். ஓகே, அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மல்டிபிள்ஸ். ஓகேவா? அப்போ 2 into 13 into 7. ஓகே, அப்போ என்ன வரும்னா LCM வந்து 7 2s are 14, 14 into 13, 4 3s are 12, balance 1, 3 1s are 3, 4 1s are 4, 2 8 1. ஸோ 8 வருமா? ஓகே, தென் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா LCM-ஐயும் HCF-ஐயும் மல்டிப்ளை பண்ணா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 26 and 91ஓட மல்டிப்ளையும் HCF and LCM வந்து ஈக்குவல் நம்பர் வருதா நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, HCF into LCM is equal to ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அதாவது 26 into 91. ஓகே, HCF என்ன 13 into LCM 182.
that's equal to 2691 என்னன்னு பார்க்கலாம். 6 2 9 6 are 54 க்கு 4 balance 5 9 2 are 18 13 18 23 sorry 6 6 3 2 3 6 வருது. ஸோ 2 3 6 இந்த சைடும் வருதான்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். 182 into 13 3 2s are 6 8 3s are 24 க்கு 2 balance 2 3 1s are 3 5 2 8 1 6 6 13 க்கு 3 balance 1 2 3 6 okay. So integer வந்து verified, so it's therefore it's verified. ஓகேவா, வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கு. ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம். 5 10 ஸோ 3 டேபிள்ஸில் போடலாம். ஏன்னா 2 டேபிள்ஸ்லையும் போடலாம், 3 டேபிள்ஸ்லேயும் ஆரம்பிக்கலாம். 3 1s are 3 balance 2 7 3s are 21 0 balance 0 and 2 tables 8 2s are 16 balance 1 5 2s are 10 5 tables 5 1s are 5 balance 2 5 1s are 5 balance 3 7 5s are 35. So 17 prime number. So 5 10 எப்படி எழுதலாம்? 3 into 2 into 5 into 17. Then 92 2 tables 4 3s are 12 4 2s are 8 balance 1 6 2s are 12 2 2s are 4 3 2s are 6 23 அப்படிங்கிறது prime number. So 2 1s are 23 1s are. So 92 ஓட ப்ராடக்ட் எப்படி எழுதலாம்? prime product 2 power 2 into 2 into 23 எழுதிக்கலாம். Then HCF and LCM பார்க்கலாம். HCF and LCM. HCF வந்து ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்கு? ஸோ இங்கே எழுதினாதான் புரியும். 2 into 2 into 23. ஸோ இங்கே 2 காமனா இருக்கு. ஸோ HCF வந்து 2. ஓகேவா? மல்டிபிள்ஸ் வந்து காமன் மல்டிபிள்ஸ் வந்து 3 into 5 into 17 into 23. ஓகே, காமனா இருக்கிறதுக்கு ஒரு 2 அண்ட் பேலன்ஸ் இருக்க எல்சிஎம் வந்து 3 into 5 into 17 into 23 into 2 into 2 2 power 17 into 23 7 3s are 21 1 balance 2 3 1s are 3 so 5 7 2s are 14 க்கு 4 means balance 1 2 1s are 2 3 அப்போ 3 9 1 into 3 5s are 15. ஓகேவா? ஸோ 15 போட்டோம்னா 5 1s are 5 45 க்கு 5 balance 4 5 3s are 15 19. So 1 9 3 5 6 18 க்கு 8 balance 1 4 sorry 5 5 8 6 5 into 2 2 2s are 4 4 நே போடலாம். 4 5s are 20 0 balance 2 4 6 are 24 26 க்கு 6 balance 2 4 8s are 8 4s are 32 34 க்கு 4 balance 3 4 5s are 20 23. So 2 3 4 6 0 2 3 4 6 0 LCM வந்து 2 3 4 6 0. இப்போ வந்து வெரிஃபை பண்ணலாம். ஓகேவா? HCF into LCM is equal to product of two number in a 510 into 92. So HCF வந்து 2
into 23460 go to 510 into 92 0 to 10 0 9 ones are 9 5 nines are 45 0 to 9 6 4 so 46920 வரணும் 46920 இப்போ இதை போட்டு பார்த்தோம்னா வரும் அதாவது 23460 into 2 0 12 2 balance 1 9 6 4 46920 20 so therefore HCF இதை எழுதணும் ஓகேவா HCF into LCM is equal to product of two numbers are verified. Okay, next sum. So next sum 336 and 54. Okay, 336. 3 tables la போடலாம் 3 ones are 3 3 ones are 3 3 2 3s are 6 5 2s are 10 balance 1 6 2s are 12 4 2 2 2s are 4 balance 1 8 2s are 16 2 ones are 2 4 2s are 8 7 2s are 14 7 ones are 7 so 3 3 6 oda prime factor 3 into 2 into 2 into 4 2 வரும் into 7 okay so then 54 2 2s are 4 balance 1 so இது 3 tables la வரும் 9 then 3 3s are 9 3 ones are 3 so 54 oda prime factorization 3 into 3 into 3 ஓகேவா இப்போ HCF LCM HCF என்ன ஒரு 3 வந்து காமனா இருக்கு and ஒரு 2 வந்து காமனா இருக்கு so 2 into 3 so 2 3s are 6 LCM வந்து காமனா இருக்க ஒரு 3 பேலன்ஸ் 2 3 இருக்கு ஓகேவா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மல்டிபிள்ஸ் தானே அப்புறம் காமனா இருக்க ஒரு 2 அதுக்கப்புறம் 3 2 இருக்கு into 7 ஓகேவா அப்ப 3 3s are 9 9 3s are 27 into 2 2s are 4 4 4s are 16 into 7 ஓகேவா அப்ப 27 into 27 into 16 7 6 are 42 க்கு 2 balance 4 6 2s are 12 16 7 2 2 13 க்கு 3 balance 1 4 இப்போ 4 3 2 into 7 7 2s are 14 க்கு 4 balance 1 7 3s are 21 22 க்கு 2 balance 2 7 4s are 28 30 3024 வருது
தென் வெரிஃபை பண்ணலாம். HCF into LCM is equal to product of two number 336 into 54. So LCM 6, HCF 6, LCM 3024 equal to 336 into 54. 6 4s are 24 ku 4 balance 2, 4 3s are 12, 14 ku 4 balance 1, 4 3s are 12, 1 13, 5 6 are 30 0 balance 3, 15 18 ki 8 balance 1, 15 plus 1 16, 4 4 11 balance 1, 8 1 181 14. So அதே இங்கே வருதான்னு பார்க்கலாம். 3024 into 6, 6 4s are 24 ku 4 balance 2, 6 2s are 12, 14 ku 4 balance 1, 0 balance 1 இங்கே பண்ணும், 6 3s are 18. Verified. 18144 is equal to 18144. Therefore HCF into LCM is equal to product of two numbers. Verified. Okay. Third sum வந்து பார்க்கலாம். Find the LCM and HCF of following integers by applying the prime factorization method. As usual எல்லா sum மாதிரியே தான் prime factorization methodல 3 numbers கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம HCF and LCM வந்து find பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 12க்கு பார்க்கலாம். So 2 tablesல போட்டோம்னா 6 2s are 12 and then 2 tablesல 3 2s are 6 and 3 1s are 3. ஓகே. 12 ஓட product of prime factor வந்து 2 into 2 into 3. ஓகேவா? 15 பார்த்தோம்னா 5 3s are 15 and 5 1s are 5. So 15 ஓட factor 3 into 5 in 21. 3 tablesல 7 times வரும் and 7 1s are 1. ஓகே. 21 ஓட prime factor 3 into 7. ஓகே. ஃபர்ஸ்ட் HCF பார்த்துடலாம். ஸோ மூணுமே காமனா இருக்கிறது வந்து 3. ஓகே. HCF equal to 3 and LCM வந்து காமன் மல்டிபிள்ஸ் 2 into 2 into 5 into 7. மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2s are 4, 4 3s are 3 1 இருக்கும், 3 1 இருக்கும் and 5 1 இருக்கும். 4 3s are 12, 12 into 35 வரும். So 35 420 வரும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகே. செகண்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 17 23 29 மூணுமே வந்து ஒரு பிரைம் நம்பர்ஸா தான் இருக்கு. ஓகேவா? சோ வந்து 17 வந்து 17 டேபிள்ஸ்லயும் 1 டேபிள்ஸ்லயும் மட்டும்தான் வரும். 23யும் 23 டேபிள்ஸ்ல வரும் and 1 டேபிள்ஸ்ல வரும். 29ம் 1 and 29 டேபிள்ஸ்ல தான் வரும். வேற எந்த டேபிள்ஸ்லயுமே இந்த மூணு நம்பரும் வராது. ஓகேவா? சோ இதை வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னாலும் 17 1s are 17, 23 1s are 23, 29 1s are 29 தான் போட முடியும். ஓகே. அப்ப ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம HCF எழுதிடலாம். HCF பார்த்தோம்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இது மூணுக்கும் வந்து எந்த ஃபேக்டர் காமனா இருக்கும் அதுதான் நம்ம எழுதுவோம். ஸோ இதுக்கு மூணுக்குமே என்ன ஃபேக்டர் காமனா இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. ஏன்னா மூணுமே 1 டேபிள்ஸ்ல தான் வரும். ஸோ HCF வந்து ஒண்ணுதான். தென் LCM வந்து காமன் மல்டிபிள்ஸ், டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மல்டிபிள்ஸ் அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ 11339 ஆன்சர் வரும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சம் 8 9 25. இதுக்குமே வந்து நம்ம போட தேவையில்லை, அப்படியே நமக்கு ஆன்சர் தெரியும். 8 அப்படிங்கறத வந்து 2 power 3 எழுதலாம். ஓகேவா? 2 into 2 into இப்படியே போட்டு காமிக்கிறேன். 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8 அப்படின்னு எழுதலாம். அண்ட் 9 வந்து 3 3s are 9 எழுதலாம். and 25
5 into 5ன்னு எழுதலாம். 5 5s are 25. ஸோ இதுல வந்து காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்து, ஸோ இதுல வந்து எதுவுமே காமன் ஃபேக்டர் இல்ல. ஸோ HCF வந்து மூணுக்குமே காமன் பார்த்தோம்னா ஒண்ணுதான். ஏன்னா வந்து இதுல காமனா எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ LCM எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேக்டர் அப்படியே எல்லாத்தையுமே எழுதணும். ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம இது மூணையுமே போட்டுடலாம். 8 into 9 into 25. ஏன்னா இது மூணையும் மல்டிப்ளை பண்ணா 8 வரும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 9 வரும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 25 தான் வரும். ஓகேவா. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே தான் எடுத்து எழுதணும் LCMக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மல்டிபிள்ஸ். ஸோ அப்படியே எழுதிக்கிட்டோம்னா 9 8s are 72 into 25. ஸோ 72 into 25, 5 2s are 10, balance 1, 7 5s are 35 36, 2 2s are 4, 14. 0 10 0, balance 1, 7 8. So 1800. So answer என்ன வருதுன்னா 1800. LCM வந்து 1800. HCF 1. Okay, next sum பார்க்கலாம். Fourth sum பார்க்க போறோம். Given that HCF 300 into 657 equal to 9. Find LCM. ஸோ வந்து LCM கேட்டிருக்காங்க. HCF என்னன்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள் 4ன்னு நினைக்கிறேன், அதுல நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மெத்தட் தான் இப்போ யூஸ் பண்ண போறோம். அதாவது HCF into LCM is equal to product of true numbers. Product of two numbers. ஸோ HCF என்ன சொல்லியிருக்காங்க, 9 நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு LCM தெரியாது. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து இது ரெண்டும் தான். 306 into 657. இதை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ LCM-ஐ இந்த சைடு வச்சுட்டு இதை மல்டிப்ளை பண்ணிட்டு 9-ஐ வந்து 9 இங்கே இருக்கட்டும், 9-ஐ வந்து இங்கிட்டு கொண்டு வந்துடணும். ஸோ 306 into 657-ஐ மல்டிப்ளை பண்ணுங்க. 6 7s are 42க்கு 2, பேலன்ஸ் 4. ஸோ இந்த 4 இந்த 0க்கு பதிலாக இங்கே போட்டுக்கலாம். 4 3s are 21, 5 6 are 30க்கு 0, பேலன்ஸ் 3. 3 இங்கே போட்டுக்கலாம். 5 3s are 15. ஸோ 6 6 are 36க்கு 6, பேலன்ஸ் 3. 3 இங்கே போட்டுக்கலாம். 6 3s are 18. 2 4 10 0, balance 1. 8 10 11 1, balance 1. 10 0, balance 1. So 9 1s are 9, 9 2s are 18, balance 2. திரும்பியும் 9 2s are 18, balance 3. 9 3s are 24, sorry 27. 27 போக balance 3 இருக்கும். Again 9 3s are 27, 27 போக 3 1 7 இருக்கும். 8 9s are 72. So 22 3 8 is the answer. ஓகேவா. Fifth sum பார்க்கலாம். Check whether 6 power n can end with the digit 0 for any natural number n. Okay. அதாவது 6 power n வந்து பவர் n இருக்கு இல்லையா, அந்த n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து இன்ஃபினிட்டி. ஓகே, இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இந்த n வந்து 6 பவர் n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த n-க்கு பதிலாக நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 எந்த நம்பரை போட்டா நம்மளுக்கு எண்ட் வந்து 0 இருக்க மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 6 பவர் 1 போட்டோம்னா 6 வரும். 6 பவர் 2 போட்டோம் அப்படின்னா 6 into 6 36 வரும். ஸோ இப்படி போயிட்டே தான் இருக்குமே தவிர 0 எண்ட்ல வராது. ஏன்னா இப்போ 6ஓட ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 6-ஐ எப்படி எழுதலாம்? இப்போ 6-ஐ வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணா 3 2s எழுதலாம் அண்ட் 3 1s. ஸோ 2 into 3 அப்படிங்கிறது தான் இதோட 6ஓட ஃபேக்டரா இருக்கு. ஓகேவா. அப்ப 6 பவர் n ஹோல் பவர் n அப்படின்னு தான் எழுதலாம். ஓகே, 2 பவர் n into 3 பவர் n அப்படின்னு எழுதலாம். ஓகேவா.
இப்போ இப்போ 0 வந்து எண்ட்ல வரணும் அப்படின்னா என்ன என்ன இருக்கணும்? 5 வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டரா கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? 5 வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டரா இருக்கணும். இப்போ 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து 2 ஒரு ஃபேக்டரா இருக்கும் அண்ட் 5 ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஸோ வந்து 0 எண்ட் ஆகுது அப்படின்னாலே 5 வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டரா கண்டிப்பா 2 5 வந்து அதோட ஃபேக்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்து 5 வந்து ஃபேக்டரா இல்ல. அதனால இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 is not a factor of 6. ஓகேவா? therefore by இந்த மெயின் பாயிண்ட் இதை எழுதணும். fundamental theorem of arithmetic. There is no natural numbers for which 4 power n ends with 0. எக்ஸசைஸ் 1.1ல இருக்க 6th சம் தான் பார்க்க போறோம். எக்ஸ்பிளைன் why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite number. கொடுத்திருக்க அந்த ரெண்டு நம்பர் ஏன் வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே பிரைம் நம்பர்ஸ்னா என்ன, காம்போசிட் நம்பர்ஸ்னா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? காம்போசிட் நம்பர் அப்படின்னா மோர் தென் 2 ஃபேக்டர் இருக்கும். பிரைம் நம்பர்ஸ் எக்ஸாக்டா 2 ஃபேக்டர் இருக்கும். அதாவது ஒன் வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும் அண்ட் இட்ஸ் அதோட நம்பரே ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பிரைம் நம்பர். நம்மளுக்கு காம்போசிட் நம்பர் தான் வந்து இங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதனால காம்போசிட் நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? காம்போசிட் நம்பர் மீன்ஸ் consist of more than 2 factor. ஓகேவா? consist of more than 2 factors. இததான் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். 7 into 11 into 13 plus 13. ஓகே, இதுல 13 வந்து காமனா இருக்கா? அதை வந்து நம்ம காமனா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 7 into 11 பிளஸ் இந்த 13 எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல 1 இருக்கும். ஓகேவா? ஓகே, 13 into 7 11s are 77. ஸோ 78 வருமா? ஓகே, இந்த 78 நம்ம எப்படிலாம் எழுதலாம்? ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படிலாம் எழுதலாம்? அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் எப்போதுமே வந்து சின்ன நம்பர்ல இருந்தே போங்க, அதான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? 2 3s are 6, பேலன்ஸ் 1, 9 3s are 18. Sorry, 9 2s are 18. So 3 1s are 3, 3 3s are 9, then 13. 1s are 13. So இது வந்து 78 2 into 3 into 13 அப்படின்னு எழுதலாமா? ஓகே, இந்த நம்பர்லாம் எதெல்லாம் வந்து டிவைஸ் பண்ணும்? 13ஆல டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். 2ஆல டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அண்ட் 3ஆல டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். 13ஆலையும் டிவைட் பண்ண முடியும். ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இருக்க எல்லா நம்பர்னாலையுமே நம்மளால டிவைட் பண்ண முடியும். 13 ஸ்கொயர்னாலையும் டிவைட் பண்ண முடியும். அப்போ இட் ஹேஸ் more than 2 factor. Therefore, it's a composite number.
ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். 7 into 6 into 11 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5. ஓகே, இப்போ இந்த நம்பர்லையுமே பார்த்தீங்கன்னா 5 வந்து காமனாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த 5 வந்து காமனாக எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கு 7 into 6 into 4 into 3 into 2 into 1 வந்து போடலாம், இல்லை போடாமே இருக்கலாம். ஓகேவா? 5 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே +1. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 6 are 42, 4 3 are 12, 12 2 are 24, 42 into 24, 4 2 are 8, 4 4 are 16, 2 2 are 4, 4 2 are 8, then 0 balance 1, 1008. So 5 into 1008 plus 1. So 5 into 1009. 1009 ஒரு prime number தான். ஓகேவா? இதோட மல்டிபிள் என்ன வரும்னா 5045 வரும். ஓகே, இப்போ பார்த்தோம்னா இது 5ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? 5 ஒரு ஃபேக்டரா இருக்கும், 1009 ஒரு ஃபேக்டரா இருக்கும், and 5045 ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர் இருக்கா? ஸோ இட்ஸ் அ காம்போசிட் நம்பர். Because ஏன் காம்போசிட் நம்பர்? Because it has a more than 2 factor. More than 2 factor. இருக்க 7th sum பார்க்கலாம். There is a circular path around a fourth field. Sonia takes 80 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same. Suppose they both start at the same point and go in the same direction. After how many minutes will meet again starting point? Okay. ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு, கிரவுண்ட் இருக்கு இல்லையா? அதுல வந்து சோனியாவும் ரவியும் வந்து டிரைவ் பண்றாங்க. அதாவது 1 ரவுண்ட் சுத்தி வர்றதுக்கு ரவிக்கு 12 மினிட்ஸ் ஆகுது, சோனியாக்கு 18 மினிட்ஸ் ஆகுது 1 ரவுண்ட் சுத்தி வர்றதுக்கு. அப்ப செகண்ட் ரவுண்ட் சுத்தி வரையில இவங்க 24 மினிட்ஸ்ல சுத்தி வந்துருவாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு. இதோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஏன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அவங்க திரும்பி வரும்போது 12 மினிட்ஸ்ல வந்துடுறாங்க. அடுத்து 24 மினிட்ஸ்ல வருவாங்க. அடுத்து பார்த்தோம்னா 36 மினிட்ஸ்ல வருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 48 மினிட்ஸ்ல வருவாங்க. அப்புறம் 60 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. அப்புறம் 72 மினிட்ஸ்ல வருவாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கு? 12ஓட மல்டிபிள்ஸா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி சோனியா பார்த்தோம்னா நெக்ஸ்ட் சுத்தி வர்றதுக்கு 36 மினிட்ஸ்ல வருவாங்க. ஓகேவா? அகைன் பார்த்தோம்னா 54 மினிட்ஸ்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் வருவாங்க. அதுக்கப்புறம் 72 மினிட்ஸ்ல வருவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து அகைன் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 1 ரவுண்ட் சுத்தி வர்றதுக்கே ரவிக்கு 12 மினிட்ஸ் ஆயிருச்சு. இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா 18 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஆனா அகைன் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணல ஒன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க, சேம் டைரக்ஷன்ல தான் போறாங்க. அகைன் அவங்க 2 பேரும் எப்ப மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க போவேல 12 மினிட்ஸ்க்கும் 18 மினிட்ஸ்க்கும் அதிகமா தான் இருக்கும் இல்லையா? ஸோ 1 ரவுண்டு சுத்தி வந்துட்டு அடுத்து ஏதோ ஒரு மினிட்ஸ்ல தான் அவங்க வந்து ஒன்னா சேருவாங்க. ஸோ அதிகமா உள்ளதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். 12 மினிட்ஸ்க்கும் 80 மினிட்ஸ்க்கு கீழே உள்ளது வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க போகல. ஸோ கூட உள்ளதை கண்டுபிடிக்கிறதுனால எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து HCFங்கிறது காமன் ஃபேக்டர், எல்சிஎம்ங்கிறது காமன் மல்டிபிள்ஸ். ஸோ மல்டிபிள்ஸ் தான் அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ எல்சிஎம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 2 பேரும் எந்த மினிட்ஸ்ல வந்து ஒன்னா சந்திப்பாங்கன்னு பார்த்தா 36 மினிட்ஸ்ல சந்திப்பாங்க இல்லையா? ஸோ வந்து இது வந்து புரியணுங்கிறதுக்காண்டி நான் இப்படி போட்டேன். ஆனா சம் வந்து எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 18க்கும் 12க்கும் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா அவங்க எவ்வளோ மினிட்ஸ்ல அகைன் மீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஓகே, 9 2s are 18, 3 3s are 9, 3 1s are 3. ஸோ 18 2 into 3 into 3ன்னு எழுதலாம். தென் 12 வந்து 6 2s are 12,
3 2s are 6, 3 1s are 3. So 12 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 3. So LCM என்ன? Different kind of multiples. So காமனா இருக்கு 2, காமனா இருக்கு 3 and balance இருக்கு 3 into 2. Okay. The 3 3s are 9. 9 4s are 36. வந்துருச்சா? சொன்னா 36 minutesல அவங்க வந்து again வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஓகேவா? Okay, thank you so much.